பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விசுவாசத்தில் ஏன் நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய விசுவாசத்தை குறித்த அல்லது நம்முடைய இரட்சிப்புக்கு அடுத்த உபதேசங்கள், மூல உபதேசங்கள் இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்தோம், விசுவாசத்தினால தான் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சொந்த கிரியையினால் அல்ல. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16, 17 இந்த வசனங்களை படிக்கும்போது துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தினால தான் நடக்கிறது. விசுவாசத்தினால நடக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் I come to the end of myself. I come to the end of myself. அப்படி என்றால் என்னை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அல்லது என்னுடைய சொந்த பலத்தையோ என்னுடைய பக்தியையோ நல்ல காரியங்களையோ நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை நம்ப ஆரம்பிப்போம் அல்லது விசுவாசிக்க ஆரம்பிப்போம். இந்த ரோமர் புஸ்தகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஒரு நாளுமே நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய சுயத்தின் மேல் வைக்கவே கூடாது. ஆனால் நிறைய நேரங்களில் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள்ளாக வளரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பகுதிகளில் வெளியரங்கமாக வித்தியாசங்கள் தெரியலாம். அதன் பின்பு நாம் ஜெபிக்கும்போது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், அல்லது நாம் வேதத்தை படிக்கும்போது வேதம் நமக்கு நன்றாக புரியலாம். அதனால் நம்ம அதிக நேரம் வேதத்தை படிக்கிறவர்களாக கூட நாம் மாறலாம், அல்லது இன்னும் அநேக நேரத்தில் அநேக பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கலாம். இப்போ இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்த உடனே நம்மை காட்டிலும் பலவீனரை நாம் பார்க்கும்போது, அல்லது விசுவாசத்தில் முதிர்ச்சி அற்றவர்களை பார்க்கும்போது, நான் இவ்வளவு வளர்ந்து விட்டேன், இவங்கெல்லாம் இவ்வளோ வளரலை அப்படி நம்ம நினச்சிட்டோனாலே நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன் என்றால் என்னால் இன்னொரு மனிதனை குறித்து தாழ்வாக எண்ணவே முடியாது. ஏனென்றால் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்றால் அர்த்தம் என்ன? என்னால் ஒன்றுமே முடியாது, தேவனை நம்பினாதான் ஏதாவது நடக்கும் என்று சொல்லுவது தான். அப்போ ஒரு சில பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்த உடனேயே என்னை காட்டிலும் வளராதவர்களை குறித்து நான் தாழ்வாக பார்ப்பேன் என்றால் நான் என்ன பண்ணலை? விசுவாசத்திலிருந்து மாம்சத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டேன் என்பது தான் அர்த்தம். அதனால் இந்த ரோமர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது இந்த காரியங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவ்வப்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? விசுவாசத்திலிருந்து வெளியில் வந்து நம்முடைய சுய கிரியைகளையோ நம்முடைய முன்னேற்றங்களையோ நம்ம என்ன பண்ணிடுவோம்? சார்ந்து வாழ ஆரம்பித்து விடுவோம். அது நமக்கு ஒரு பேர் இழப்பை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உண்டு பண்ணிவிடும். அதனால் இந்த காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தியான பகுதியில் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பெரிய ஒலிவ மரமாக பார்க்கிறார். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு பெரிய ஒலிவ மரம் இருக்கிறதே, இதுதான் இஸ்ரவேல் தேசம். அதனுடைய வேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகமாக ஸ்திரமாக காணப்படுகிறது. அப்போ இஸ்ரவேல் தேசத்தினுடைய வேர் என்றால் என்ன? தேவன் அவர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், வாக்குத்தத்தம், இந்த காரியங்கள் எல்லாம் தான் அவர்களுக்கு வேறாக மாறினது. அதே நேரத்தில் யூதர் அல்லாத ஜனங்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் காட்டு ஒலிவ மரத்திற்கு ஒப்பிடுகிறார் யூதர் அல்லாதவர்களை. நாம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். இந்த 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த யூத ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் முறித்து போடப்பட்ட ஒரு ஒலிவ மரமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் ஏன் அப்படி மாறுகிறார்கள் என்றால் அவ்விசுவாசத்தினால. 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அப்போ அவ்விசுவாசத்தினால அவங்களுக்கு வேறு இருக்குது, ஆனால் விசுவாசிக்காதவர்களை கிளைகள், அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லாததுனால
அதில் அநேக கிளைகள் ஒடித்து போடப்பட்டுவிட்டது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், எந்தெந்த இடத்துலெல்லாம் அந்த நிஜமான கிளைகள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல காட்டு ஒலிவ மரங்களின் கிளைகளாகிய நம்மை அந்த மரத்தோடு கூட ஆண்டவர் என்ன பண்ண வச்சிருக்கிறார்? ஒட்டி வைத்து விட்டார். இப்படிதான் நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு, உடன்படிக்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் மாறினோம். அப்போ நம்ம விசுவாசத்தில் நடக்கும்போது நமக்கு தெரியும், நான் என்னுடைய சுயநீதியினால, என்னுடைய வேலை கொண்டு இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தினால தான் இந்த ஒரு இடத்திற்குள்ளாக என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு சில வசனங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் முறிந்து போடப்பட்டார்கள், நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. நான் ஏற்கனவே உங்களோடு பேசினேன், விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் மேட்டிமை சிந்தையாக இருக்க மாட்டார்கள். விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவர்களை பார்க்கும்போது, தங்களை காட்டிலும் முதிர்ச்சி அற்றவர்களை பார்க்கும்போது ஒரு நாளும் மேட்டிமை சிந்தையாக இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் விசுவாசத்தினால தான் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பலத்தினால அல்ல என்று நான் நிச்சயமாக உணரும்போது எப்படி என்னால் மேட்டிமையாக இருக்க முடியும்? எப்படி கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை நான் தாழ்வாக பார்க்க முடியும்? பரிசேயன் ஆயக்காரனை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். பரிசேயன் சொன்ன காரியம் என்ன? எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? கடைபிடிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசம் செய்கிறேன், எல்லா காரியங்களையும் செய்கிறேன் என்று அந்த ஆயக்காரனை தாழ்வாக அவர் பார்த்தாரே. அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அவர் கிருபையை பெறாத ஒரு நபர். ஒரு கிருபையை பெற்ற ஒரு நபரால இன்னொருவரை தாழ்வாக பார்க்கவே முடியாது. இதைத்தான் நமக்கு வேதம் எச்சரிப்பாக சொல்லுகிறது. நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. அதுக்கு அடுத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். சுபாவ கிளைகளை அல்லது உண்மையான யூதர்களை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாய் இரு. அப்ப அவங்க விசுவாசிக்காததுனால அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு நாமும் கூட விசுவாசத்தில் நிற்காம, அல்லது ஒருவேளை நம்ம மற்றவர்களை தாழ்வாக பார்ப்போம் என்றால் நம்ம விசுவாசத்தை விட்டு வெளியில் வருகிறோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், ஒரிஜினலான அந்த ட்ரீ, உண்மையான நிஜ ஒலிவ மரத்தையே அவங்க விசுவாசிக்காததுனால ஆண்டவர் அவங்களை விட்டு வைக்கல. நாம விசுவாசத்திலிருந்து வெளியில வரும்போது உங்களை விட்டு வைப்பாரா? அல்லது நீங்கள் விசுவாசத்திலிருந்து வெளியில வரும்போது உங்களை தேவன் விட்டு வைப்பாரா என்ற ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை தேவன் நமக்கு தருகிறார். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு மிக மிக தாழ்மையான ஒரு வாழ்க்கை. எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய மேட்டிமையும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அடுத்த வசனத்தை கூட நான் படிக்கிறேன். 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். விசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இப்போ நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருப்பது மிக மிக முக்கியம். 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு சிலரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், நம்மை காட்டிலும் முதிர்ச்சி அற்றவர்களாக கூட நாம் பார்க்கலாம். உண்மையாக நான் விசுவாசத்தில் இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், அல்லது அவர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்றால், என்னையே தேவனால் ஒட்ட வைக்க முடியும் என்றால் இந்த நபரை ஒட்ட வைக்க முடியாதா? அப்படி மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். அதுதான் ஆண்டவர் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர்களையும் மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இவங்க ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, இவர்களுடைய வாழ்க்கை சரியாவதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படி கூட மற்றவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அது எதற்கு அறிகுறி? சொல்லுகிறவர்கள் விசுவாசத்துல நிலைத்திருக்கவில்லை. நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய மனதில் கூட நான் யோசிக்க மாட்டேன் இந்த நபர் ரட்சிக்கப்படவே முடியாது என்று சொல்லி.
அப்ப இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. உண்மையான விசுவாசத்துல நான் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்துல நிலைத்திருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்? ரட்சிக்கப்படுவேன். நான் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு என்ன அறிகுறி? வேதம் சொல்லுகிறது, மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தொடர்ந்து விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசத்துல இல்லாதவர்களையும் ஆண்டவர் திரும்ப ஒட்ட வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று அவருடைய வல்லமையை சார்ந்து நாம் வாழும்போது உண்மையாக நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் காண்பிக்கிறோம். அதனால விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு தாழ்மையான வாழ்க்கை, அதே நேரத்தில் அது ஒரு மேன்மையான வாழ்க்கை, மற்றவர்களுடைய நல்லதையே கருதக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம், தேவனை பிரியப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி அல்ல. நாங்கள் செய்த நன்மையோ எங்களுடைய மூதாதையர்கள் செய்த நன்மையோ எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தியாகம் மட்டும்தான் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து விசுவாச வாழ்க்கை வாழ, விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களை காட்டிலும் விசுவாசத்தில் குறைந்தவர்களை நாங்கள் பார்க்கும்போது, அல்லது தடுமாற்றத்தோடு இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கும்போது, இவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு அல்லது திரும்பவுமாக அவருடைய மந்தையில் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று மட்டும் நாங்கள் உம்மை குறித்தும் அவர்களை குறித்தும் நினைக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.